வணக்கம். இது வந்து சாத்தூர் சம்பா K2 ரகத்தோட மிளகா பொடி அரைக்கும் போது என்னென்ன கழிவு வருது, என்னென்ன எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது, அதுபோக எப்படி நாங்கள் அரைச்சிருக்கோம் அப்படின்னு அந்த தகவல் தான் முழு தகவல். அதாவது 1.25 கிலோ எடுத்தோம்னா அதை வெயிலில் நன்றாக காய போட்டோம்னா 50 கிராம் வந்து வெயிட் வந்து கம்மியாகுது. அதற்கடுத்து அதை காம்பு நீக்கினோம்னா சுமார் 160-170 கிராம் வந்து காம்பு மட்டும், அதாவது அந்த மேலே இருக்க காம்பு மட்டும் வருது. அதற்கடுத்து இதை அரைக்கும் போது பார்த்தோம்னா, இந்த மிளகா பொடியை அரைக்கும் போது பார்த்தோம்னா அதுலேயும் 50 கிராம் வெயிட் வந்து கம்மியாகுது. அரைக்கும் போது வந்து என்ன முக்கியமானது என்னென்னா, அதாவது மிஷின்லேயே ஒட்டிக்கிறது அது ஒன்று. ரெண்டாவது, அரைக்கும் போது சூடு ஏறாமல் அரைக்கிறது, அதாவது தனியாக தூளாக்கி அரைக்கிறது ஒன்றும். அதற்கடுத்து தூளாக்கினதை அரைக்கும் போது அந்த மிஷினில் இப்போ கையில் பிடிச்சிருக்காங்க பாரு, அந்த இது வந்து ஓவர் ஸ்பீடாக வைக்காமல், அதாவது திருகாமல், முழுசாக திருகாமல் லூஸாக வச்சு அப்படி அரைச்சோம்னா கொஞ்சம் கலர் வந்து